வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி உங்களுக்கு துபாயில் உள்ள குளோபல் வில்லேஜ் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம். துபாய் குளோபல் வில்லேஜ். துபாய் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் இந்த வில்லேஜில் பார்த்தா ஒரு 30 பில்டிங் இருக்கும். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 90 கண்ட்ரீஸ் ரெப்ரசன்ட் பண்ணும். ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி, கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஷாப்பிங் ட்ரோலி, வீல் சேர், பேபி கார்ட் இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம பே பண்ணணும். நீங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால், உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் இந்த பேபி கார்ட் வாங்குறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா குளோபல் வில்லேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது, பசங்களால் நடக்க முடியாது. நம்ம இந்தியா அந்த பில்டிங் மேலே இந்தியா மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போனோம்னா நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய விதவிதமான ஃபுட் ஸ்டால் பார்க்கலாம். நீங்கள் இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் பார்க்கலாம், ஜூஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் அந்த டர்க்கி அந்த ஒரு நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அந்த பில்டிங்குள்ளே. அவங்க டான்ஸு ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அதுக்கேற்ற ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இங்கே நிறைய விதவிதமாக நீங்கள் ஃபுட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் குவைட் பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இளநீர் பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கணுமா இருந்துச்சு, சரி இளநீர் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ரொம்ப பெருசாக இருக்குது இந்த குளோபல் வில்லேஜ் வந்துட்டு, ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு 3 to 4 hours எடுக்கும், அதுக்கு மேலே டைம் ஆகும். நிறையா கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கும். நானும் ஒரு ஃப்ரெஷ் இளநீர் வாங்கினேன். இதே மாதிரி நம்ம சுற்றி பார்த்துட்டே இருந்தால் ஒவ்வொரு கண்ட்ரிங்களும் நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல் லைட்ஸ், பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், பஹ்ரைன் பக்கத்துலேயே ஈஜிப்ட் இருக்குது. இது பாருங்கள், மொரோக்கோ. இதுக்குள்ளே போனோம்னா நம்ம அவங்களுடைய கல்ச்சர், அவங்களோட ஃபுட், அவங்களோட கண்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே நல்லா பார்க்கலாம். நம்ம இது வந்துட்டு ஈரான் பார்க்கலாம். அவங்களோட பெயிண்டிங்ஸ், கார்பெட் எல்லாம் இருக்குது. கத்தர். இப்போ அடுத்தது நம்ம இந்தியா பார்த்த மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு இந்தியா பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்தியாவிலே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி பார்க்கலாம். நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. பாருங்கள், நீங்கள் இந்தியன் டான்ஸ் பார்க்கலாம்.
இங்கே வந்துட்டு ஒரு போர்டு மேலே இந்த டான்ஸ் டைமிங் எழுதி வச்சுருக்காங்க, எப்போல்லாம் டான்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு. இந்த குளோபல் வில்லேஜ் வந்துட்டு அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். நான் நெட்டில் பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தியன் பப்பட் டான்ஸ் பார்க்கலாம். இப்போது இது பாருங்கள், தாய்லாண்ட் அழகாக இருக்குது இல்லைங்களா? இப்போது இதே மாதிரி மொத்தமாக ஒரு 90 கண்ட்ரீஸ் இருக்கும். உங்களால் எல்லாம் இது ஜப்பான், இது பாருங்கள் ஜப்பான். பாருங்கள் அமெரிக்கா. உங்களால் எல்லாமே எங்களுக்கு உள்ளே போய் பார்க்க முடியல, பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.